JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போட்டியிடவிருந்த வேட்பாளரின் மனு அதிரடியாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக வேட்பாளர் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் ரா. விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். நேற்று 7ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. அப்போது விஜயகுமாரின் மனுவில் சில தகவல்கள் முறையாக இல்லை என கூறி தேர்தல் ஆணையம் அதனை நிராகரித்தது. குறிப்பாக படிவத்தில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கு ஹெலிகாப்டர் வசதி தொடர்பான விவரம் ஆங்கிலத்தில் இருந்ததால் ஏற்பட்ட புரிதல் குறைபாடும், ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் ஆம் இல்லை என்ற தகவல் விடுபட்டதும் காரணமாக சொல்லப்படுகிறது. மனு நிராகரிக்கப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ரா. விஜயகுமார் தெரிவித்ததாவது: அண்ணன் வேல்முருகன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மனுவில் ஒரு சிறிய தவறு இருப்பதாக காலை 10:15 மணிக்கு சொன்னார்கள். உடனடியாக 10:35 மணிக்கே திருத்தப்பட்ட பேப்பரை அதிகாரிகளிடம் கொண்டு சென்று கொடுத்தேன். ஆனால் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு 11 மணிக்கு மேல் நேரம் முடிந்துவிட்டது என கூறி எனது மனுவை நிராகரித்து விட்டனர். நான் வெற்றி பெற்றால் 25,000 முதல் 30,000 வாக்குகள் வரை பெறுவேன் என்ற பயத்தில் எந்த கட்சியினர் இந்த சதியை செய்தார்கள் என்று தெரியவில்லை. திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததால் எங்களை பார்த்து இவ்வளவு பயமா? தலைமை எடுக்கும் முடிவின்படி அடுத்த கட்டமாக செயல்படுவோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஏற்கனவே இது குறித்து தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ள நிலையில், ஓசூரில் ஒரு பலமான வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டது அப்பகுதி கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் தொகுதியில் இனி யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து தலைமை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் இளைஞரணி மாவட்ட தலைவராக இருக்கேன். அண்ணன் வேல்முருகன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஒசூருக்கு. அது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. எது மிஸ்டேக்குன்னா பாருங்கள், இங்கிலீஷில் எழுதிருக்கு, ஆங்கிலத்தில். ஒன்று, அங்கு மனு தாக்கப்படும் போது அவங்க சொல்லணும் எங்களுக்கு, ஆமாம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் தனியாக இது பண்ணுங்க அண்டு. நீ இங்கிலீஷில் இது பண்ண எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் எதுவும் சொல்லவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காத்தால வந்துட்டு 11 மணிக்கு மீட்டிங் இருக்கான்னாங்க. மீட்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேப்பர் போட்டு மிஸ்டிங் இருக்குது. காத்தால் எப்போ சொன்னால் நான் 10 மணிக்கு போகிறேன், 10:15 சொல்கிறாங்க. இம்மிடியேட்டாக நான் போகிறேன். இம்மிடியேட்டாக போயிட்டு 10 நிமிஷத்தை கொண்டு வரேன். எப்போ 10:35 இந்த பேப்பர் கொண்டு வரேன். ஏன்னா 12வது நம்பர் இந்த பேப்பர் தான் மிஸ்டேக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் எலெக்ஷன் இதில். நான் கொண்டு வந்து போய் தரேன். சரி சார் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உக்காருங்க, நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன். நாங்கள் சரி நானும் உக்காடுறேன். நானும் 11 மணி ஆச்சு. கலெக்டர் மேடம் வந்துச்சு. வந்தோடனே அந்த அம்மா வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு இது பண்ணாங்க. 22 பி. பாலகிருஷ்ண ரெட்டி ஏடிஎம்கேல அவர் இது பண்ணது 23 எந்து வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு ரிஜெக்ட். ஏன் மேடம் ரிஜெக்ட் நான் போய் கேட்குறேன். கேட்கும்போது இல்லை உங்களுக்கு வந்து இது 12வது பேஜில் என்ன ரிஜெக்ட்டு, ஹெலிகாப்டர் இருக்கா இல்லையா? ஹெலிகாப்டர் வந்துட்டு நாங்கள் ஏழை குடும்பம், ஹெலிகாப்டர் எப்படி வச்சு பண்ணாங்க? அது இருக்கா இல்லையான்றதுக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களே, என்ன அர்த்தம் இது? இது ஒரு இதே கிடையாது. ஏன்னா சார் நாங்கள் வந்து ஓட்டு வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறோம், 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கியிருப்பேன், அடித்து சொல்கிறேன் நான். அது பயந்து எந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி வேலை பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே நான் ஒருத்தம் கிடையாது, தமிழ்நாடு முழுசாக 10 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சார் அர்த்தம் அது? அவ்வளோ பயமா? தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அவ்வளோ பயம் வந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் திமுக வெளில வந்துட்டோம், அவ்வளோ பயம் வந்துச்சு உங்களுக்கு? சரி, இந்த வாட்டி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் பார்க்கலாம். எங்கள் தலைமை வந்துட்டு என்ன சொல்லுதோ நாங்கள் அது கட்டிப்படுறோம்.
எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ கண்டிப்பாக நான் இது பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது பண்ணவே கூடாது யாருமே ஆகட்டும். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே ஆகட்டும், என் கட்சிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாருமே ஆகட்டும், எங்கள் ஒசூர் தொகுதியில் ஒரு 30,000 கண்டிப்பாக ஓட்டு இருந்துக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ 11 மணிக்கு சொன்னாங்க, நான் 10 மணிக்கே போனேன். 10 மணிக்கு போய் உக்காறேன். ஏன்னா நீ சிசி ஃபுட்டேஜ் செக் பண்ணிக்கலாம். அவங்க 10 மணிக்கு அங்கே போகிறேன். 10:10க்கு மொபைல் உள்ள அலோடு கிடையாதுன்ட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன். இந்த மாதிரி வந்துட்டு அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. எப்போ 10:20க்கு 10:30க்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க அவங்க என்னான்ட்டு, இந்த மாதிரி பேப்பர் மிஸ்டேக் இருக்குது, இது ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. ஏன்னா இந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி, நான் போய்ட்டு இமீடியட்டாக போய் எடுத்துகிட்டு வரேன். 10:40க்கு அங்கே இருக்கா சார், நீங்கள் 11 மணிக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. உள்ளே கொடுத்துருக்கணுன்ட்டு நீங்கள் வாங்கிருக்கணும் இல்லைங்களா? நான் கூப்பிட்டே இருக்கேன் சார், உக்காரங்க சொல்லிட்டே இருக்கேன் சார். அப்போ என்ன சொல்லிருந்தாங்க சார், அமௌண்ட்டெல்லாம் கட்டியாச்சு, எல்லாமே கட்டியாச்சு சார். அவங்க இந்த வார்த்தை அன்றைக்கி பதிவு பண்ணும்போது சொல்லியிருக்கோம் சார், வாயில் சொல்லியிருக்கலாமே. இது இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வாயில் சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தால் எனக்கு 5 நிமிஷம் வேலை நான் பண்ணியிருப்பேன். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளராக இன்று இந்த பேட்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதாவது விஜயகுமார் அப்படின்றவர் ஒசூருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அண்ணன் வேல்முருகன் மூலிமா அறிவிக்கப்பட்டு அந்த நாமினேஷனுக்கான எல்லா ப்ரோட்டோகாலையும் பர்ஃபெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கான ஃபீஸை கட்டியிருக்காரு. நாமினேஷன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூட்டினிங் இருக்குன்னு சொல்லி காலையில் 11 மணிக்கு வர சொன்னவங்கள 10:15க்கே இவர் அந்த இடத்துக்கும் போயிருக்காரு. அப்படி போயிருக்க பட்சத்தில் ஒரு இடத்துல மட்டும் ஆம் இல்லை அப்படின்னு கூறக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. அதனால் அந்த ஒரு லெட்டரை நீங்கள் கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த லெட்டரை அந்த ஒரு லெட்டர் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஒரு லெட்டரை விஜயகுமார் கொண்டு வந்துட்டார். கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிற அந்த நேரத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த பிற்பாடும் இது நீங்கள் புது புக்லெட்டாக கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் மூலிமா சொல்லி இன்றைக்கி அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணத்தை இவங்களா அவங்களா அப்படின்றத தலைவர் பார்த்துக்குவார். அது எங்களுக்கு தெரியாது, அது யார் மூலிமா என்ன சதி நடக்கிறதுன்றது நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். ஆனால் மொத்தத்தில் 30,000 வாக்குகளுக்கு மேலே பெறக்கூடிய ஒரு கேண்டிடேட் விஜயகுமார்ன்றவர் இங்கே ரொம்ப பலமான ஒரு கேண்டிடேட்ன்றது எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அது மூலிமா தான் இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்றது எங்களுடைய யோசனையாகவும் இருக்குது. அதே போல் எலெக்ஷன் கமிஷன் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்ட கூட அதுக்கு ஒரு ரிசப்ஷன், அதில் போய் நம்ம என்ன என்கொயரி பண்ணுறோம், இது எல்லா பதிலையும் அங்கே கொடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாங்கன்னும் போது எல்லா மொழியிலையும் இந்த ஃபார்ம் இருந்திருக்கணும். அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அந்த புக்லெட்டாக தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், நீங்கள் ஒரு லெட்டராக கொண்டு வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும், இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அவங்க சொன்ன விதத்தை அவங்க தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் வச்சிருந்துருக்கணும். இதெல்லாம் அடுத்த முறை நடக்காமல் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை பல இடத்துல பாதிக்கப்படுன்ற காரணத்தினால இந்த வாக்கு எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு செயலாக இருக்குது. கட்டாயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓட்டு அரசியல் நீங்கள் எங்களை தள்ளி விட்டாலும் நாட்டு அரசியலுக்காக என்றுமே நின்று போராடுவோன்றதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், தொழிற்சங்க மாநில பொறுப்பாளர், தமிழக வாழ்வுரிமை கட்சி.